ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் துச்சாதன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் அதிரடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவரோட லைஃப் அப்படியே நார்மலாக போயிட்டு அந்த பகுதியில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஒன்று அவங்க காலேஜ் முன்னாடி கிரவுண்டில் சூசைட் பண்ணிக்கும். இந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வரும். உடனே அங்கே போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது சூசைட்டில் கொலை அப்படின்ட்டு. உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ இறுதியில் உண்மையிலேயே அந்த பெண்ணை கொலை செஞ்சது யார், எப்படி இவர் கண்டுபிடிக்கிறாரு, அது கொலை தானா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சுக்கிற ஹீரோ அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அவருடைய அந்த உடம்புலாம் செம்மையாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோக்கு என்ன தேவையோ அது அப்படியே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோ ஹீரோனுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் இந்த சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் அவர் வர அந்த பில்டப் போடுற காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. இந்த வில்லன்களை சண்டை போடுறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டைலில் இவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. சிங்கமுத்தோட காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு, அது நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா பார்த்து பழகி போனால் அதே கதையை எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் அவங்க கொடுத்துருக்கலாம். 10 நிமிஷத்துலேயே கதையை சொல்லி முடிச்சார் டேரக்டர். அதுக்கப்புறம் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் எல்லாமே போச்சு, நார்மலாக போச்சு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இவங்க கொடுத்துருக்கலாம். அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்க எல்லாமே நம்ம கெஸ் பண்ணுற சீன் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், ப்ரிடிக்டபுளாக இருக்குது. கொஞ்சம் ஒவ்வொரு சீன்ஸ்லாம் பார்த்து பழக்கப்பட்ட அந்த ஓவர் டோஸ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹீரோவுடைய அந்த கேரக்டர் அழுத்தம் திருத்தம்னால எழுதி எடுத்துருக்கலாம். எமோஷனல் கொஞ்சம் கனெக்ட் ஆகவே இல்லை. இது வரைக்கும் மொத்தமாக வந்து எல்லா படத்தையும் கரைச்சி ஒரு இதில் போட்டு அப்படியே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பக்கம் படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.